இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். நாளை தொடங்குகிறது புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர். சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை எழுப்ப வேண்டும். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவுரை. தங்க காசு வாங்குவது போல் நடித்து போலி தங்க காசு மாற்றிய பெண். புதுச்சேரி அருகே பரபரப்பு. புதுச்சேரியில் வரும் திங்களன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி 16வது சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் பட்ஜெட்டை இறுதி செய்வதற்கான முக்கிய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதித்துறையை கவனித்து வரும் முதலமைச்சர் ரங்கசாமி வரும் 24ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் மதிப்பீடு சுமார் ரூ.14,300 கோடி உள்துறை அமைச்சகத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி பட்ஜெட் ஒவ்வொரு அரசு துறைக்கும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிதி ஒதுக்கீடுகள் குறித்து அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், அமைச்சர் ராஜசேகரன், அமைச்சர் ராஜவேலு, அமைச்சர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட அமைச்சர்களும் தலைமை செயலர் சரத் சவுகான் மற்றும் பல்வேறு அரசு துறை செயலர்களும் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட பின்னர் நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் இக்கூட்டம் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு அமைச்சரும் தங்களது துறைகளுக்கான முக்கிய தேவைகள் மற்றும் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து முதலமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. வரும் 24ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்கள், துறை வாரியான நிதி ஒதுக்கீடுகள், புதிய நலத்திட்டங்கள், உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்றது. மேலும் கடந்த நிதியாண்டில் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் தற்போதைய நிலை, அவற்றை தொடர்ந்து செயல்படுத்த தேவையான நிதி மற்றும் இந்த ஆண்டு புதிதாக அறிவிக்கப்பட உள்ள திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ஆகியவை குறித்தும் அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசித்தார். விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்கள் சந்திப்பு. 60 ஆண்டுகளுக்கு பின்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்ற சம்பவங்களை தமிழக அரசு சட்டம் ஒழுங்கை மேலும் வலுப்படுத்தி இரும்பு கரம் கொண்டு குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் பகுதியில் முத்து இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடு ஆக்கப்பூர்வமான முறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காவிரி பிரச்சினையில் நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை முறையாகவும் சரியாகவும் நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. மேலும் கர்நாடக அரசு கொடுக்கும் இடத்தில் இருக்கிறது, நாம் வாங்கும் இடத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் வாங்குவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. அந்த உரிமையை அவர்கள் வழங்க வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சட்டமன்றத்தில் ஏனோ தானோ என்று கேள்விகள் கேட்காமல் ஆக்கப்பூர்வமான முறையில் கேள்விகளை எழுப்புவதையே வாக்காளர்களும் மக்களும் விரும்புகிறார்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது என்றால் உறுப்பினர்களுக்கு பொறுப்புணர்வு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒவ்வொரு நிமிடமும் மக்களால் தங்களது பிரதிநிதிகளின் செயல்பாடுகள் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை உணர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும். குறிப்பாக அவர்களுடைய பேச்சுக்கள் அனைத்தும் மக்கள் சார்ந்ததாகவும் தங்களுடைய தொகுதி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டுமே தவிர அரசியல் ரீதியான போட்டி பேச்சாகவோ விருப்பு வெறுப்பை காட்டும் பேச்சாகவோ இருக்கக்கூடாது. 60 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு சட்டமன்றத்திலும் பணிகள் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் இதை உணர்ந்து செயல்படும் என்று நான் நம்புகிறேன். 100 நாட்கள் ஆட்சியில் மக்களின் எண்ணங்களை பல்வேறு விதங்களில் பிரதிபலித்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் விவசாயிகளின் எண்ணங்களையும் முழுமையாக பிரதிபலிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. சட்டம் ஒழுங்கை மேலும் வலுப்படுத்தி இரும்பு கரம் கொண்டு குற்ற செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் வேண்டுகோளாக இருக்க முடியும். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைக்க வேண்டும். மதுவில்லா தமிழகம் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் எண்ணமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது என்று கூறினார். உடன் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் தசரதன் மற்றும் சைதை ராஜேந்திரன், சீனிவாச
பள்ளிவாசன் உட்பட கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சினிமாவை மிஞ்சிய சம்பவம். தங்க காசு வாங்குவது போல் நடித்து மின்னல் வேகத்தில் போலி தங்க காசை மாற்றிய நபர். சாமர்த்தியமாக செயல்பட்டு தங்க காசை வாங்கிய பெண் ஊழியர். வாக்குவாதம் செய்தபடியே தப்பியோடிய நபர்கள். பரபரப்பான சிசிடிவி காட்சி வெளியானது. புதுச்சேரி அடுத்த வானூர் அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் ஜுவல்லரி கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கடைக்கு ஆண், பெண் இருவர் வந்தனர். அப்போது தங்க காசு வாங்க வேண்டும் என்று கூறியதை அடுத்து கடையில் இருந்த பெண் ஊழியர் தங்க காசை எடுத்து கொடுத்தார். உடனே ஆண் நபர் தங்க காசை வாங்கி மின்னல் வேகத்தில் அதற்கு பதிலாக போலி காசை எடுத்து வைத்தார். இதை கவனித்த கடை பெண் ஊழியர் அவரிடம் ஒரிஜினல் தங்க காசை தருமாறு கேட்டார். இதனால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அந்த ஆண் நபரிடம் இருந்து தங்க காசை பெண் ஊழியர் சாமர்த்தியமாக பிடுங்கிக் கொண்டார். பின்பு பக்கத்து கடை வியாபாரிகளை அழைப்பதற்காக அவர் வெளியே சென்றார். அந்த நேரத்தில் ஆண், பெண் இருவரும் வாக்குவாதம் செய்தபடியே கடையில் இருந்து தப்பி ஓடினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகை கடைக்குள் புகுந்து தங்க காசை எடுத்து போலி தங்க காசை மாற்ற முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இடையார்பாளையத்தில் 2000 பனை விதைகள் நடவு. பனை மரங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் தன்னார்வலர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி அருகே இடையார்பாளையம் பாரடைஸ் பீச் பகுதியில் உலகத் தமிழர்களின் வாழ்வியல் மரமாக கருதப்படும் பனை மரங்களை பாதுகாத்து மீட்டெடுக்கும் முயற்சியாக சுமார் 2000 பனை விதைகள் நடவு செய்யப்பட்டன. இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஃபிட்னஸ் ஃபார் ஆல் ஆக்டிவ் லைஃப் சொசைட்டி அமைப்பை சேர்ந்த நீச்சல் பயிற்சியாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பனை விதைகளை நடவு செய்தனர். நீச்சல் பயிற்சியாளரும் முன்னாள் துணை ராணுவ வீரருமான ஆனந்த்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனலட்சுமி மற்றும் விஜயலட்சுமி முன்னிலை வகித்தனர். தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பனை விதைகளை நடவு செய்தனர். பனை மரங்களின் முக்கியத்துவத்தையும் அவற்றை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பனைமர வளர்ப்பை ஊக்குவிக்கும் இந்த பணிக்கு பொதுமக்களும் வரவேற்பு தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி, சென்னை காயத்ரி சேரிட்டிஸ் ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த பனை ஆனந்தன் செய்திருந்தார். ஸ்ரீ அரவிந்தரின் 154வது பிறந்தநாள் விழா. ஆரோவில்லில் மாத்ரு மந்திரில் பரதநாட்டிய நிகழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில்லில் ஸ்ரீ அரவிந்தரின் 154வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆரோவில் மாத்ரு மந்திர் அம்பி தியேட்டரில் விமர்சா பிரகாச தி அவேக்னிங் என்ற தலைப்பில் சிறப்பு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. பரதநாட்டிய கலைஞர்கள் குருபா ரவி வழங்கிய இந்த நாட்டிய சமர்ப்பணம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெற்றது. ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக சிந்தனைகளை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை காண ஆரோவில் வாசிகள், புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரம அன்பர்கள், சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். மாத்ரு மந்திர் அம்பி தியேட்டரின் இயற்கை சூழலில் நடைபெற்ற இந்த சிறப்பு நாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிடர் கழகம் இருசக்கர வாகன பேரணி. காரைக்காலில் விழிப்புணர்வு பேரணி. பெரியார், அம்பேத்கர் சிலைகளுக்கு மரியாதை. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், உயர் சாதி வகுப்பினருக்கான பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பில் காரைக்காலில் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. காரைக்கால் சிங்காரவேலர் சிலை அருகே தொடங்கிய பேரணி மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள தந்தை பெரியார் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம், பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சென்ற பேரணி திருநள்ளாற்றில் நிறைவடைந்தது. திராவிடர் கழக மாநில துணை பொதுச் செயலாளர் மதிவதனி பேரணியில் கலந்து கொண்டார். மாவட்ட இளைஞர் அணி தலைவர் பெரியார் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமான திராவிடர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
குடியிருப்பு பாளையத்தில் உயர் மின்னழுத்த மின்கம்பி அமைக்க எதிர்ப்பு, பொதுமக்கள் மறியல். மாற்றுப்பாதையில் HD லைன் அமைக்க வலியுறுத்தி போராட்டம், போராட்டக்காரர்கள் கைது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடியிருப்பு பாளையம் கிராமத்தின் பிரதான சாலை வழியாக உயர் மின் அழுத்த மின் இணைப்பு கொண்டு செல்லப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சுப்பையா நகர் சந்திப்பில் நடைபெற்ற போராட்டத்திற்கு பெருமாள் தலைமை தாங்கினார். கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக ஏற்கனவே செல்லும் பாதையிலேயே உயர் மின்னழுத்த மின் பாதையை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். இதற்கு முன்னதாக குடியிருப்பு பாளையம் சமுதாய நலக்கூடம் எதிரில் மின்சாரத்துறை அதிகாரிகள், ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்ற பேச்சுவார்த்தை சுமார் 3 மணி நேரம் நடைபெற்றதாக போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதில் மின்சாரத்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, காட்டுக்குப்பம் உதவி பொறியாளர் அன்பழகன், பாகூர் இளநிலை பொறியாளர் ராம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே மின்பாதை சென்ற வழியிலேயே பணிகளை மேற்கொள்வதாக செயற்பொறியாளர் உறுதியளித்ததாகவும், ஆனால் அந்த முடிவை ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் ஏற்காமல் கிராமத்தின் உட்பகுதி வழியாக HD லைன் செல்ல வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் கிராமத்தின் மூத்த தோழர் மாசிலாமணி கலந்து கொண்டு உயர் மின்னழுத்த மின்பாதை தொடர்பான பிரச்சினைகள் குறித்து பேசினார். மேலும் வீரபாலன், காசிநாதன், ஐயப்பன், ஆனந்தவல்லி, சாந்தி, உத்ராபதி உள்ளிட்ட கிராம முன்னணியினர் மற்றும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பாகூர் காவல்துறை அதிகாரி சிவகுமார் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதாக போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கிராம பொதுமக்களின் நலன் கருதி உயர் மின்னழுத்த மின்பாதையை மாற்றுப்பாதையில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஒகினவா ஷிட்டோ-ரியூ கராத்தே பள்ளியின் 5வது மாநில அளவிலான பயிற்சி முகாம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. காரைக்கால் மற்றும் புதுச்சேரி ஒகினவா ஷிட்டோ-ரியூ கராத்தே பள்ளி சார்பில் 5வது மாநில அளவிலான ஒருநாள் கராத்தே பயிற்சி முகாம் மற்றும் பிளாக் பெல்ட், கலர் பெல்ட் தேர்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்பயிற்சி முகாமில் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களின் தற்காப்பு கலைத்திறனை வெளிப்படுத்தினர். முகாமின் நிறைவு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், கராத்தே தேர்வில் வெற்றி பெற்று சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களையும் புதிய பெல்ட்களையும் வழங்கி பாராட்டினார். விழாவில் சிறப்புரையாற்றிய MLA ரவிக்குமார், இளைஞர்களின் உடற்பயிற்சி, மன உறுதி மற்றும் ஒழுக்கத்திற்கு தற்காப்பு கலைகள் மிகவும் அவசியம் என்றும், இதுபோன்ற பயிற்சி முகாம்கள் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பெரிதும் உதவும் என்றும் கூறி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். அவரது வருகையும் மாணவர்களுக்கான ஊக்க உரையும் இவ்விழாவிற்கு மேலும் பெருமை சேர்த்தன. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அப்பு ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் தில்லை கணபதி, கியோஷி, வாசுதேவன், ஷிஹான் விநாயகமூர்த்தி மற்றும் ஷிஹான் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இம்மாபெரும் மாநில அளவிலான விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒகினவா ஷிட்டோ-ரியூ கராத்தே பள்ளியின் செயலாளர் ஷிஹான் சிவகுமார் மற்றும் தலைவர் ஷிஹான் தசனிஸ் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். டோல்கேட் ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் அக்கினி சட்டி, கரகம் மற்றும் வான வேடிக்கையுடன் நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்பியூன் டோல்கேட் பகுதியில் அருள்மிகு மன்னாதசாமி உடனுரை ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி காலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சர்வ அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாலை நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் அக்னி சட்டி, அவசங்கரா கரகம், சக்தி கரகம் உள்ளிட்டவை அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. தொடர்ந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீ மிதித்து அம்மனை வழிபட்டனர். விழாவையொட்டி வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. மேலும் அரியாங்குப்பம், மணவெளி, ராதாகிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளின் முக்கிய வீதிகளில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் ராமு, ஐயப்பன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் ஒரு பகுதியாக அம்மனுக்கு
சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரியை சேர்ந்த கலைக்குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தீமிதி திருவிழாவையொட்டி டோல்கேட், அரியாங்குப்பம், மணவெளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பர்வத ராஜா குல மரபினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். வானூர் தொகுதி தாவேக சார்பில் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம். உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இடங்களையும் கைப்பற்ற தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என விஜய் ஜி.பி. சுரேஷ் அறிவுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு விஜய் ஜி.பி. சுரேஷ் தலைமை தாங்கினார். இதில் ஒன்றிய, நகர மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய விஜய் ஜி.பி. சுரேஷ், வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தாவேக சார்பாக செயல்பட்டு அனைத்து இடங்களையும் கைப்பற்றும் வகையில் தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் வருங்காலங்களில் பொதுமக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், முதற்கட்டமாக 10 கண்டெய்னர்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்கள் நலன் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் குறித்தும் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த ராமமூர்த்தி, அருணகிரி, பாரதி, இளங்கோவன், செல்லக்குட்டி சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் தாவேக மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளாக பங்கேற்றனர். மதி ஒலியின் அரிச்சுவடி பொது நூலகத்தின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழா. மூலகுளத்தில் நடைபெற்ற மதி ஒலிஸ் மேத் ஒலிம்பியேட் போட்டியில் சுமார் 50 மாணவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மூலகுளத்தில் செயல்பட்டு வரும் மதி ஒலியின் அரிச்சுவடி பொது நூலகத்தின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாணவர்களின் கணித திறனை ஊக்குவிக்கும் வகையில் மதி ஒலிஸ் மேத் ஒலிம்பியாட் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதி ஒலி சரஸ்வதி அவர்களால் கடந்த 20/8/2017 அன்று தொடங்கப்பட்ட இந்த நூலகத்தில் குழந்தைகள், மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட சுமார் 3000 உறுப்பினர்கள் உள்ளனர். சுமார் 18,000 புத்தகங்கள் கொண்ட இந்நூலகத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் நூல்கள், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மற்றும் சிறுவர் நூல்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. நூலகத்தில் அமைந்து படிக்கும் வசதி, குடிநீர் வசதி, அமைதியான சூழல் மற்றும் மூத்த குடிமக்களின் வசதிக்காக லிப்ட் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் படிப்பதற்காக தனி இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மதி ஒலி சரஸ்வதி சிறந்த சமூக சேவகராகவும் எழுத்தாளராகவும் விளங்கி 60க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அனைவரும் கல்வி அறிவை பெற வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருந்து வருகிறது. நூலகத்தின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவை தொடர்ந்து ஓராண்டு காலத்திற்கு மாதந்தோறும் ஒரு நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்ற மதி ஒலிஸ் மேத் ஒலிம்பியாட்டில் புதுச்சேரியை சேர்ந்த சாய்ராம் வித்யாலயா, பிரசிடென்சி பள்ளி, கதிர்காமம் மற்றும் முத்திரையர்பாளையம் அரசு பள்ளிகள், இளங்கோவடிகள் அரசு பள்ளி மற்றும் மதி ஒலி அரிச்சுவடி சிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த சுமார் 50 குழந்தைகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகளும், கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் சான்றிதழ்கள், மதிய உணவு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதி ஒலி அரிச்சுவடி குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மதி ஒலியின் அரிச்சுவடி பொது நூலகம் அரசு விடுமுறை நாட்களை தவிர தினமும் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை செயல்பட்டு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓவியம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேசுதல் உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் மதி ஒலியின் அரிச்சுவடி நடமாடும் நூலகம் புதுச்சேரி நகரின் முக்கிய இடங்களில் வாரத்தில் 3 நாட்கள் செயல்பட்டு வருகிறது. புத்தக ஆர்வலர்கள் நடமாடும் நூலகத்திலும் உறுப்பினர்களாக சேர்ந்து பயன்பெறலாம். பட்டானூரில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவில் பூமி பூஜையை திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் துவக்கி வைத்தார்.
வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட பட்டானூர் கிராமம் ஸ்ரீராம் நகர் விரிவு வஉசி வீதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் மற்றும் திருக்கோவிலில் திருப்பணி குழுவினரின் ஒருமித்த முடிவின் அடிப்படையில் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் ஆன்மீக தேவையை நிறைவேற்றும் வகையில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான ஆரம்பகட்ட பணியாக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன் கலந்து கொண்டு பூமி பூஜையை துவக்கி வைத்தார். தொடர்ந்து கோவில் கட்டுமான பணிகள் சிறப்பாக நடைபெறவும் பொதுமக்கள் அனைவரும் நலமுடன் வாழவும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. பூமி பூஜை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் நகர் விரிவு, நம்மதா நகர், கலைவாணர் நகர் விரிவு, பதுநகர், ஸ்ரீகுமரன் நகர், அம்மன் நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள், நலசங்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் கோவில் அமைப்பதற்கான பணிகள் தடையின்றி நடைபெற்று விரைவில் திருக்கோவில் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று பக்தர்கள் வழிபடும் வகையில் அமைய வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். பொதுமக்களின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் அமைய உள்ள இத்திருத்தலத்தின் மூலம் அப்பகுதியில் ஆன்மீக மற்றும் சமூக ஒற்றுமை மேலும் வலுப்பெறும் என திருப்பணி குழுவினர் தெரிவித்தனர். காரைக்கால் அடுத்த அக்கரை வட்டம் ஸ்ரீ சித்தானந்த சுவாமிகளின் 112வது குரு பூஜை விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த அக்கரை வட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தானந்த சுவாமிகளின் 112வது குரு பூஜை விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. நேற்று காலை கணபதி ஹோமத்துடன் துவங்கிய குரு பூஜை விழா இன்று காலை ஸ்ரீ சித்தானந்த சுவாமிகளுக்கு மஞ்சள், திரவிய பொடி, பஞ்சாமிர்தம், இளநீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரால் ஸ்ரீ சித்தானந்த சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அறுசுவை அன்னங்கள், நைவேத்தியம் படைக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. குரு பூஜை விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு சித்தானந்தரை வழிபட்டு அருள் பெற்றனர். குரு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மதியம் அறுசுவை உணவு அன்னதானம் நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை அக்கரை வட்டம் கிராம மக்கள் மற்றும் திருமூலர் திருமுறை மன்றத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். நாளை தொடங்குகிறது புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர். சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை எழுப்ப வேண்டும். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவுரை. தங்க காசு வாங்குவது போல் நடித்து போலி தங்க காசு மாற்றிய பெண். புதுச்சேரி அருகே பரபரப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.